எல்லாரும் பார்த்து ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சோம். ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சோம் அண்ணனுக்கு. ஆமா சரி. கல்யாணம் பண்ணி வச்சு பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு போயிட்டாரு மாமியா வீட்டுக்கு. போன உடனே மருமையா வந்துட்டான்னு சொல்லிட்டு ஆமா அவருக்கு தெரியாதா இவருக்கு போய் கல்யாணம் பண்ணி வச்சு மாமியா வீட்டுக்கு விருந்து போயிருக்காரு. இந்த உட்கார்ந்து இருக்காரா இவர் தான் சொல்றேன். இவர் கல்யாணம் பண்ணி மாமியா வீட்டுக்கு விருந்துக்கு போயிருக்காங்க. விருந்துக்கு போனா மருமையா வந்துட்டான்னு சொல்லிட்டு மாமியா என்ன செய்வாங்க முதல்ல விருந்துக்கு ஆடு கோழி மீன் நண்டு வறுவல் முட்டை அவியல் எல்லாம் வச்சு நல்லா மருமை எனக்கு விருந்து வைப்பாங்க. விருந்து வைப்பா இவருக்கு போன உடனே விருந்து வச்ச உடனே கறி மீன் முட்டை எல்லாம் வச்ச உடனே இவங்க இலையில வச்ச உடனே கறி 5 முட்டை சாப்பாடு எல்லாம் வச்ச உடனே ஒரு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. சோத்தை பார்க்காத மாதிரி வாரி பிடிச்சி இவங்க விலையில விருந்து வச்ச உடனே மனுஷன் வந்து எவ்வளவுதான் ஒரு நிறைய சாப்பிடுற மனுஷனா இருந்தாலும் ஒரு அளவா சாப்பிடணும்ல. கறி மீன் முட்டை எல்லாம் வச்சாலும் மாமியோட சுருட்டி சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு என்ன மாமியாருக்கு அப்ப வீட்டுல இருங்க நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் நான் மகள் அப்படின்னு சொல்ல இவருக்கு பாய் எடுத்து போட்டு படுக்க வைக்க இவரு படுத்து கிடந்திருக்காரு பாயில. மாமியாரும் கொண்டாட்டியும் கோயிலுக்கு போயிட்டாரு. இவருக்கு என்ன நினைச்சு இந்த சோறு கறி மீன் எல்லாம் சாப்பிட்டோன்னா வயிற்ற கலக்க ஆரம்பிச்சு. வயிற்ற கலக்க ஆரம்பிக்கவும் மனுஷன் இவர் வந்து கல்யாணம் பண்ண ஊர்ல வந்து தெற்கு எங்கிட்டு போறேன்னு தெரியல. ஆமா இவர் எந்திரிச்சு வந்திருக்காரு. இந்த மாதிரி பசங்க உட்கார்ந்து நின்று போயிருக்காங்க ரோட்ல. தம்பி எங்கிட்ட குளம் கிடக்கு அப்படின்னு கேட்க அவங்க கேட்டிருக்காங்க யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்ல வெளியே தெருவ போறதுக்கு குளம் கிடக்கு அவங்க இருக்காங்க. அண்ணன் நேர போங்க ஒரு குளம் இருக்கு ஒரு ஆலமரம் இருக்கு ஆலமரத்து பக்கத்துல ஒரு ஊரணி இறக்கும். இவங்க வேகமா போயிருக்காங்க நடந்து. இவங்க போன அன்னைக்கு மேகம் கருத்து போய் இந்த லேசா அந்த தூரம் விழுந்திருக்கு. இவங்க போன ஒரு வயிற்ற நறுக்கும் கலக்கிருச்சு. அந்த ஆலமரத்துக்கிட்ட போனோன்னு இவருக்கு வயிற்ற கலக்கணும் டக்குன்னு அந்த ஆலமரத்தை உட்கார்ந்து வெளியே போயிருக்காரு. இவர் உட்கார்ந்து வெளியே போன இடத்துல ஆமை படுத்து கிடந்திருக்கு. போன அவசரத்துல இவர் ஆமை ஓட்டு மேல பீய பண்ணி விட்டாரு. அந்த ஆமை என்ன பண்ணிச்சு பீ சும்மா தாங்க முடியாம அந்த பீ அப்படி இழுத்துக்கிட்டே போயிருச்சு. ஆமை போயிருச்சு. இவர் பேண்ட பீ இழுத்துக்கிட்டு இவர் எந்திரிச்சு பார்த்திருக்காரு. இவர் பேண்ட பீய காணா. பார்த்திருக்காரு காணா. கொஞ்சம் தூரத்துல பார்த்திருக்காரு பீ நடந்து போயிருக்கு. இவருக்கு ஆச்சரியமா போச்சு. என்னடா உலகத்துல எவன் பீ நடக்காது நம்ம பீ நடக்கும் சொல்லிவிட்டு இவங்க என்ன பண்ணிருக்கா வீட்டுக்கு வந்துட்டாரு. வந்த மனுஷன் பேசாம படுக்கணும்ல பீய பேண்ட் வந்துட்டா படுக்கணும்ல. இவ என்ன மறுபடிக்கும் சோத்து பானைய திறந்து மீன் கறி முட்டை நண்டு மறுபடிக்கும் சாப்பிட்டு இருக்காங்க. சாப்பிட்டு விட்டு வெறும் மறுபடிக்கும் படுத்திருக்காரு. படுத்தோன்னு மறுபடிக்கும் வயிற்ற கலக்கிருச்சு. கலக்கல என்ன முத போன மாதிரி ஆலமரத்துக்கு பாரு பைத்தியமா முடிக்கிற பாரு. மறுபடியும் போயிருக்கோம் ஆலமரத்துக்கு. இவர் யோசனை பாரு நம்ம பீதா நடக்குமே இதையா அங்கே போய் சொல்லிவிட்டு நடு வீட்டுக்குள்ள பொருளும் பேண்டு தோசைக்கல் மாதிரி கிடக்கு. தோசைக்கல் மாதிரி கிடக்கு. பேண்டு விட்டு எப்படி பீர் போகுது காலையா இருக்கு. இது போகாம சப்பேடியா கிடந்திருக்கு. போகாம இருக்க ஒரு கோவம் வந்திருக்கு. அங்க மாத்திரம் நடந்து போனேன் இங்க மாத்திரம் போறா இல்ல அப்படின்னு சொல்ல போகாம அங்கனே இருந்திருக்கு. நீ எதுக்கு எனக்குல இருக்கிறேன்னு சொல்லிவிட்டு எனக்கு தெரிஞ்சு கொண்டு முட்டையை வச்சிருக்காரு. பீக்கிட்டேன் இதை தின்னுட்டு போகணும். அது போகாம அப்படியே இருந்திருக்கு. மறுபடியும் எதுக்காக கறியை கொண்டு வச்சிருக்காரு. பீக்கிட்டேன் இதை தின்னு போன அப்பவும் போகல. இவரு மறு கோவம் வந்துருச்சு. அங்க மாத்திரம் நடந்து போன இங்க மாத்திரம் போக மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிவிட்டு கோவப்பட்டு டக்கடின்னு வீட்டுக்குள்ள போய் அடுப்பாங்க போய் இவ்வளவு பெரிய கம்பெனி வந்துட்டாரு. ஆமா எதுக்கு அந்த பீய அடிக்க. ஆமா என்ன அங்க மாத்திரம் நடந்து போன இங்க மாத்திரம் போய் பீ அடிக்க இப்படி கட்டப்பா நல்ல உருட்ட கட்ட எடுத்துக்கிட்டு வந்து பீய ஓயிட்டு அடிக்க போக இவர் பொண்டாட்டி மாமியாவும் கோயிலுக்கு சாமி கும்பிட போயிட்டு கதவுல திறந்துக்கிட்டு வீட்டுக்குள்ள நுழைய இந்த ஆளு கட்டை எடுத்துக்கிட்டு பீய அடிக்க அடிச்ச பீ நடிச்சு மாமியா வாயில முடி பீ பொண்டாட்டி வாயில முடி பீ வீடே பீயா போச்சு. இனிமே யாராச்சும் கல்யாணம் பண்ணி மாமியா வீட்டுக்கு விருந்துக்கு போனீங்கன்னா அளவோட சாப்பிட்டு மரியாதை வந்துடணும். அங்க போய் சாப்பிட்டு பீய பண்ண கூடாது. ஆமா எங்களது கரகாட்ட நிகழ்ச்சியானது இப்பொழுது